இருந்துச்சுன்னா ட்ரூத், இது டேர். ஆண்டி பாத்துக்கோங்க என்ன நம்ம பண்ணிருக்கோம் உங்க பிள்ளை உங்களுக்கே தெரியாம. அம்மா அப்பாவுக்கு தெரியாம இருக்கும். இல்ல ஒருக்க லவ் பண்ண. ஆமா இல்லையே என்னடா ஆமா பைத்தியக்காரனாயா இதுல ப்ளே பாய் யார் சொல்லு? கோகுல் தான். ஹாய் கைஸ், வெல்கம் டு நெட்டி. இன்னைக்கு வந்து கொஞ்சம் சாரீஸ்மா ஆட போகிறோம், ப்ளஸ் புது மெம்பர் ஆட் ஆயிருக்காங்க. சாரி, புதுசாக ஆட போகிறோம். ஓகே, ஏன்னா இன்னைக்கு வந்து புதுசாக கோகுல் ஆட் ஆயிருக்கான் இந்த கேமில். இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச கேம் இது. வந்து சிம்பிளாக சொல்ல போனால் இது ட்ரூத் ஆர் டேர் சொல்லுவாங்க. ஆனால் கேரம் போர்டில் ட்ரூத் ஆர் டேர் ஆட போகிறோம் நாங்கள். நான் கூட ரொம்ப புது கேமோன்னு நினச்சி அதான் பழைய கேம் சொல்கிறேன்ல, ரொம்ப புதுமையா இருக்கு சார். ஆனால் டாஸ்க் இதுன்னு நான் யோசிச்சது, நான் ஆளுக்கு எத்தமே யோசிச்சிருக்கேன். தூக்கி போடுறேன். நியூ கெட்டப் கம்மிங் சூன். என்னடா அவன் வீடியோல நாங்க ஒண்ணு ரேங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை வரண்டா, ஒரே வருவாரி. அப்போ உனக்கு இருக்கு வா. டேய் குவாலிட்டி வால்ஸ்ல வேலை செய்றவங்க மாதிரி ஒரு தொப்பி. ஸோ ஆக்சுவலாக கம் டு இந்த கேம். இந்த கேம் வந்து ட்ரூத் ஆர் டேர், சிம்பிள் கேரம் போர்டு தான். புதுசா பேசாத, நாங்க தான் எனக்கு சரி பண்ணி கொடுத்தோம் இப்போ அப்படி சொல்லு. அதான் வந்து இவங்க வந்து நிறைய குழப்பி மண்டையை குழப்பிட்டாங்க. அதனால் நான் வந்து அது தெளிவு பண்ணி கரெக்டான கன்க்ளூஷன் சொல்கிறேன். என்னன்னா இது ட்ரூத் ஆர் டேர் தான். ஆனால் என்னன்னா இதில் வந்து எதனா இருக்கலாம், இது ட்ரூத் ஆர் இது டேர், இது ட்ரூத் ஆர் டேர் என்னன்னா இருக்கலாம். ஓகேயா? என்னன்னா இப்போ நான் காயின் அடிக்கிறேன்னா நான் 3 பேர் யாரும் சூஸ் பண்ணிக்கலாம். சுரேஷ், கோகுல், 3 பேர் சூஸ் பண்ணி அவங்கள கேட்பேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபவுல் பண்ணக்கூடாது, பாதிச்சு ஆடக்கூடாது. ரூல்ஸே கிளியரா இல்ல இன்னும். என்ன ரூல்ஸ் கிளியரா? இது ட்ரூத்ரா, இது டேர்ரா. சரி, ஒயிட் பெயிண்ட் தான் ட்ரூத் போடுறியோ அதை நீ யாருக்காவது கொடுக்கணும். அது ட்ரூத்தோ டேரோ. எஸ், அதான் கான்செப்ட். காயின் வந்து டேர், இது ட்ரூத். அப்படி இல்ல, இந்த அதான் ஆக்சுவலா வந்து சிலதுல ஒயிட்லயும் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கேன். ஸோ அது யார் எதுவுமே தெரியாது யாருக்குமே. அது ஒயிட்ல இருக்கு ட்ரூத், ஒயிட்ல டேர். ஆமாண்டா, இதான கான்செப்ட். சிலதெல்லாம் பவுடர்ல அடிச்சடா, அதெல்லாம் பவுடர்ல அடிச்சடா. அதெல்லாம் நான் அப்பாயின் பண்ணிருக்கேன். சில காயின் எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது, டேர் அர்த்தம். டேர் ஆரம்பிக்கலாமா? கோகுல் அப்படி கேட்டுற போறோம். அப்படின்னா ஓ நல்ல பையனா. நீங்க ஒரு வீடியோ போட்டீங்க கோலமாவே, இப்போ ஒரு கட் பண்ண டக்குனு வேற மாதிரி ஆயிடும் பாரு. ஆரம்பிக்கலாமா? யார் ஆரம்பிக்கிறீங்க? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ஸா இல்லை நான் ஆரம்பிக்கணுமா? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ஸ். எப்பவுமே கலைக்கிறதுக்கு ஒரு தரப்பா அவன் தான் ஆரம்பிப்பான். நான் கலைக்கிறேன். கலைக்கணும். இல்ல சைக்கிள் 2 போயிடுச்சு. பாடா 2 பேரும் கேட்கலாமா? அப்போ ட்ரூத் ஒன்று, டேர் ஒன்னா? டேர் ஒன்று யாருக்கு தரலாம்? நம்ம கோயிங் டு ஹரிகிருஷ்ணன். தெரியும் என்ன நோன்றதுக்கு தான் இந்த மோடியே வாங்கி. இல்லடா இது சிம்பிள். உன் டிஷர்ட் திருப்பி போட்டு ஃபுல் கேம் இருக்கும். அப்படியே திருப்பி போட்டு அவன் டீச்சர் திருப்பி போட்டாலும் அப்படிதான் இருக்கும். திருப்பி போடு, தலைகீழ திருப்பி. இந்த டேர்லாம் குத்துற சத்தியமா சரி, இதுக்குள்ள மாத்திக்க, இதுக்குள்ள போய் மாத்திக்கோ. நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி விஷயம் தெரியாதுடா அது. சரி, அங்க போய் மாத்திடுவா. ரூம் எல்லாம் போக கூடாது. டீஷர்ட் திருப்பி இருக்கும், அவ்வளவுதான். அண்ணே என்ன காலெல்லாம் முடியா இருக்கு? கால்ல முடிந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடின்னு அர்த்தம். ட்ரூத் நம்ம தலைவருக்கு தான். ஈஸியாக தான் கேட்கணும் உனக்கு. இல்ல கஷ்டமா கேட்கணுமா? நார்மலாக கேட்கணும். வாட் இஸ் ஒன் திங் தட் யூ நெவர் வாண்ட் யுவர் பேரண்ட்ஸ் டு நோ? உங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் சொல்லவே கூடாது வாழ்க்கையில். என்னது? என்னென்ன சொல்லு. நான் ஒரு தடவை வந்து காலேஜ்ல பங்க் அடிச்சேன். ஓகேவா? அதாவது காலேஜ் பேரை கட் பண்ணிக்கோ. பின்னாடி வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்கும். ஓகேவா? அதை வந்து பாய்ஸ் நாங்கள் ஒரு மெக்கானிக்கல்ல ஒரு 10 பேர் காம்பவுண்ட் எகிரி குதிச்சு மாட்டிக்கிட்டோம் காலேஜில். அது வந்து வீட்டிலலாம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், என் அக்கா நம்பரை கொடுத்து, என் அக்காவுக்கு மட்டும்தான் இது தெரியும், பேரண்ட்ஸை வந்து ஹெச்ஓடி சைன் போட்டால் தான் விடுவேன்னு சொன்னாங்க. நான் எங்கள் அக்காவுக்கு மட்டும் சொல்லி என் அக்கா வந்து சைன் போட்டு என்னை வந்து அரசியமாவே இன்ட்ரெஸ்டிங். இது நார்மல்ரா, பங்க் அடிக்கிறது நார்மல் தானா? அவன் எக்ஸாம் கட்டச்சு அது உனக்கு எனக்கு இதெல்லாம் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். இப்போ ஏமாத்தாண்டா பங்க் அடிச்சு மாட்டினது தான் என் வீட்டில் இது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ தெரிஞ்சிடும். வீட்டுக்கு போனால் இருக்கு.
இதெல்லாம் எப்படி அது வந்து 2 நாள் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க எனக்கு காலேஜ்ல இருந்து. அதுவும் வீட்டுல தெரியாது, இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இது ஒரு விஷயம்னு சொல்றேன். ஏய் இது எவ்வளவு பெரிய மேட்டர் தெரியுமா அது? அதுவும் வந்து இது அண்ணா யூனிவர்சிட்டி செம் அப்போ அவங்க தான் செம் லீவ் போட்டு படத்துக்கு போனாவன். எக்ஸாம் அப்போ என்ன இல்லடா ட்ரூத் நார்மல் தானே. கொஞ்ச நேரத்துல எப்படி ஆயிட்டாங்க? அவ்வளவுதான், அம்பி மாதிரி விட்டோம், முடிஞ்சிருச்சு. பவுலாச்சுனா நம்ம வந்து அவனுக்கு திருப்பி இன்னொரு டேரில் தான் கொடுக்கணும். ஓகே நடிப்பு நடிப்பு. ஓ சரி 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 சரி. இவன் என்ன குறியெல்லாம் வைக்கிறான்? இல்ல இல்ல என்ன பண்ற? என்ன பவுல் தாமா சாவடி. ஏதோ ஒரு புது தொலைவி பார்த்தா பேரு போய் ஒருபடி யாருக்கு தெரியும்? பவுல் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறியா? என்னது? சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறேன் ரொம்ப நாளா. ரொம்ப நாளா ட்ரூத் ட்ரூத். உண்மை சொல்லணும். பேசிக்கிட்டு இருக்கேன். காட்டிக்கிட்டியாடா நீ நான் மறைச்சிருக்கியா? மறைக்கிறேன்னா நன்றி மறைச்சிருக்கேன். டேய் 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 கேவாதி. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லு. இதெல்லாம் தூக்க முடியாது. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னது? ஏதோ இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. அது ஃபியூச்சர்ல சொல்லித்தான் அவன் ஒரு வண்டியில் சொல்றேன். அது இப்போ சொல்லாமே. அது இப்போ சொல்ல முடியாது. ஏ பர்சனலா ப்ரொஃபஷனலா ரெண்டுமா? சரி ப்ரொஃபஷன் சொல்லலாம் சொல்லு. டுண்டுமா நினைச்சேன் தெரியும். ஐயோ ஆமா ஃபவுல் இருக்கு பாயிண்ட்ஸ். ஆமா ரெண்டுமே கணக்குலப்பா. ஆமா எப்படி நான் ஃபவுல் ஆவேன்? நாங்க வைக்கிறது தான் சட்டம். டேய் 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 இவரே நான் சொல்றேன் பாரு, காயின் போட்டிருக்கேன் ஃபவுல் ஆயிருக்கு. ஸோ டேலி ஆயிடுச்சு. நம்ம பண்ணோம்ல போர் பிரிட்ஜ் பண்ணது அது பாஸ்டா போட்டு விட்டுட்டோம். என்னது பிரிட்ஜ் என்ன பிடிச்சி? சுப்பைன் பிரிட்ஜ் என்னதுடா பாஸ்டா போட்டு விட்டுட்டோம். என்னதுடா? சுப்பைன் பிரிட்ஜ் கோர் ஒர்க் அவுட் ஒன்று கொடுக்குறேன், அது பண்ணு. என்னன்னு பண்ணி காட்டு. அதாவது இது வந்து ஃபுல் கோர் மசிலுக்கு கை ரெண்டும் மலாட் ஆகி இருக்கணும். இப்படி இது பண்ணி ஒரு செகண்ட் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ஒரு செகண்ட் அப்படியே வச்சா ஒரு செகண்ட் பண்ணிட்டு திருப்பி இது பண்ணாத 10 பண்ணணும். கோர் ஒர்க் அவுட் சுப்பைன் பிரிட்ஜ் இது பேரு. போ பண்ணு பண்ணுடா. இது வந்து டைம் லாப்ஸ்ல போடுறேன். டைம் லாப்ஸ்யா? நான் எடிட் எப்படி பண்ணனும் சொல்றேன். ஓகே நான் நெக்ஸ்ட் கிளவி இப்போ இடுப்பை மட்டும் மேல தூக்கு. நல்லா தூக்குடா, நல்லா தூக்கு. என்னடா இவன் எவ்வளவு தூக்குறா? டேய் இடுப்பு நல்லா தூக்குடா. இன்னுமா இந்த மாதிரி 10 தடவை கீழே மேல கையை வைக்கிற தூக்கி வைக்கிற. அதாவது ஸ்பைனல் கார்டுக்கு ஸ்ட்ராங்கான இது இன்னும் நல்லா தூக்கணும் சரியா? பிராக்டிஸ் பண்ணிருக்கான். நான் என்னடா பிராக்டிஸ் பண்ணேன்? இவனுக்கு தான் என்ன எதுவுமே வரல. இல்ல உன் அக்காவுக்கும் உனக்கும் உள்ள சீக்ரெட் யாருக்கும் தெரியாது. அப்படா ஏதாவது வெளில வரும். எனக்கு அபிக்குமா அம்மா அப்பாவுக்கு தெரியாம இருக்கும். அதான் என்னன்னு சொல்லு, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கானா அந்த மாதிரி விஷயம். எனக்கு கிளஷ் இருந்துச்சுன்னா அபிகிட்ட சொல்லுவேன். சொல்லிட்டேன் பாரு, கேட்டது எனக்கு தெரியுமா கிரஷ் பேரு? உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லையே. அபி தானே கேட்டேன் நீ. எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்பா அம்மா தெரியாம இருக்கணும் சொன்னேன். அப்படிதான் சொன்னேன். எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு என்ன வந்திருக்கு? யாரா? டாக் ஆர் கேட் ட்ரீட் அண்ட் ரிட்டர்ன் டு thoroughly enjoying. யாருக்கு இந்த யாரு? டாகோட ஃபுட்டை சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ற மாதிரி நக்கிட்டு. நான் இப்போ ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் வைரல் ஆகுது, அதை பார்த்துருக்கான்டா அவன். டோபி கூட பண்றேன். அவன் போட்டானா? டோபி டோபி நான் சொன்னது நீங்க பண்ணணும். டோபி எடுத்துட்டு வா ஃபுட் எடுத்துட்டு வா. அங்க பாரு, அவனுதான் இதுதான் ஆஃபீஸ்ல நியூ மெம்பர் டோபி. தெரியுமா? டோபி நக்கிடுச்சு. போ டோபி நக்கிடுச்சு. சீக்கிரம் வாடா, தண்ணியில் ஊறிடுச்சு. தண்ணியில் போட்டேன் தெரியாம. இந்த கையிரமா இருக்கா?
சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லணும். ஏய் நல்லா நல்லா இருக்கும்டா. தெரியாது உங்களுக்கு ஸ்மெல் வருமா? உங்களுக்கு ஸ்மெல் மட்டும் தான் வரும். டேஸ்ட் டொபிக்குட்டி மீன் மாத்திரம் இருக்குது அப்படியே மீன் டொபிக்குட்டி. நக்கோட அப்படியே முழுங்குறேன். ஓ சாப்பிட்றியா? சாப்பிடு. நக்கி பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்ணணும், நல்லா சுகமா இருக்கிற மாதிரி. தடவே இல்லை, நடிக்காத. ஏய் அவன் வைக்கவே இல்லை. வரலையா? அதுக்கு நான் திரும்ப நக்க முடியும். நக்கவே இல்லை அவன். நக்காதான். நாக்கு வெளில வரட்டும். க்ளோஸ் அப்ல எடு. ஏய் என்ஜாய் பண்ணணும். அதான் நல்லா இருக்கா வரணும். சூப்பராக்கா. சூப்பராக்கா. ஆக்சுவலாக டோபி டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பார்க்குறேன். அம்மா எப்படி நல்லா இருந்துச்சா? அது நீ தண்ணியில முக்கிட்டு கொடுத்த நான் பார்த்தேன். பாத்தியா? என்னடா உண்மையாவே டோபி தானே படிச்சு. என்னடா சொல்றீங்க? ஆமாண்டா. டோபி ரெஸ்ட் எடுத்தோம். டோபி உள்ளுட்டுறேன். ஐயோ ரெண்டு போட்டாங்களா? ரெட்டு போட்டுனே சொன்ன மாதிரியே போட்டனே. இப்போ ஃபாலோ பண்ணுண்டா, அதான் மெயின். ஓ ஃபாலோ போட்டா தானே? ஆமா. பிளாக் போடு. ஏய் பிளாக் அழகா போலாம், பொறுமையா போடு. நல்லது. டேர் இருக்கு. அந்த பிளாக் போறதுக்கு 20 லேக்ஸ் எடுத்தாங்க. ஓஹோ தம்பி, அப்போ டேர் வந்துடும், எனக்கு ட்ரூத் வந்துடும். சரி, ஐ டெடிகேட் திஸ் ரெட் காயின் டு சுரேஷ் பாலாஜி. தெரியும்டா, தெரியும். அதே வந்து ஸோ நான் என்ன பண்றது? நான் சொல்கிற நம்பர் நீ கால் பண்ணணும். நான் சொல்கிறது நீ பேசணும். நம்பர்லாம் கால் பண்ண முடியாது. தெரிஞ்சவங்க நம்பர் தான், அண்ணன் நம்பர் கிடையாது. அது நான் சொல்கிறேன், நான் கால் பண்ணி தரேன், நீ பேசணும். அது பரவாயில்ல, அந்த டயலாக் தான் ரொம்ப ஹைலைட்டான டயலாக். Few moments later. அது வந்து உன் அக்கா வந்து இப்போ ஃபோன் எடுக்கிறதால தப்பிச்சிட்டேன். ஒன்றா யாருக்கிட்ட ட்ரூத் கேட்க போற? ட்ரூத்தா? சுரேஷ்கா ஹரிக்கா? உனக்கு இல்லை புரியல, என்ன கேட்ட போற? நீ உன்ன ஒரு லிஸ்ட்ல சேர்த்தியா? தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பானு. சொல்லு. நீ இப்போ ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறல்ல, காதலிக்கிறத அந்த பொண்ணோட பேரை சொல்லு. நான் அப்படி லவ் பண்ணலையாடா? காதலிக்கிற இல்ல காதலிக்கிறீங்க இல்ல அப்படி சொல்ல. விற்கிறீங்கல்ல? என்ன இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்ன சுதர் வாய் லவ் தடுமாறு. பண்றானா? ஆமா. அவ்வளோ ஈஸியா அதுவே வாங்கி போங்க. ஐயோ பண்ணி ஏய் லேட்டஸ்டா ட்ரெண்டிங்ல இருக்கு இன்ஸ்டாகிராம் ரீல் ஏதாவது ரீக்ரியேட் பண்ணலாம். என்ன பாட்டு ட்ரெண்டிங்ல இருக்கு பாரு. நல்லா இருக்கும் டேய். இல்ல ஒண்ணு இல்ல சாரி எனக்கு தெரியாது. எல்லாம் சேர்த்து வச்சு ஃபைனலாக பண்ணுறாங்க. அவ்வளோதான். நீ ஏன் அவ்வளோதான் பண்ணி நீயே பண்ணு. அவன் பண்றது பண்ணுடா. கோபி சுதாகர் பண்ணுவா சாணி வச்சுருந்தாங்க போய் போய் அப்படி இல்ல மொத்த உடம்பையும் இப்படி ஆட்டணும் மாவாட்டணும். உடம்பு அழுகாது. ஓகே ரெடி. இன்னும் இப்ப இதுக்கு நீ எப்படி சாங் போடுவ? காப்பி ரைட் கொடுப்பாங்க. மைக்கில் டப் பண்ணிக்க. புஷ்பா 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 இப்படி இந்த காலத்துல ஆட்டணும். அதெல்லாம் முட்டி எதுவே சரி. மொத்தம் உடம்பு இப்படி ஆசை அப்படியே அவ்வளோதான் அவ்வளோதான். புஷ்பா 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 இதுக்கு நீ என்ன பண்ற? இந்த நட்டு கண்ட சவுண்டை போட்டு விடுற. கரெக்டாக கொடுத்த கண்டென்ட் கட்டணும். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாரும் மனம் போயிடுச்சு, இன்க்ளூடிங் மீ. அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிருக்கோம். லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.